பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 9 வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் பத்தின உங்களுக்கு ரொம்பவே எளிமையா ஆல்ரெடி டே 8ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல்ஸ் தான் பார்த்திருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டெப்தா வந்து நம்ம பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பேசிக்கா எப்படி ஆர்டிகல்ஸ்னா என்ன, அது எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா எளிமையா வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ எதனால வந்து இந்த வீடியோ நான் இப்போ போடுறேன்னா ஆல்ரெடி டே 8 வந்து வீடியோ பார்த்தவங்கள வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்க வந்துட்டு எளிமையா வந்து சொல்லுங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற ஒரு இதுவா இருக்கு. சோ நீங்க அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் லெவல்ல வந்து பாக்குற மாதிரி நீங்க அதை வந்து சொல்றீங்க. சோ இன்னுமே எங்களுக்கு வந்து எளிமையா சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுனால ஒரு சின்ன பசங்களுக்கு கூட வந்து எளிமையா புரிய வைக்கிற மாதிரி சென்டென்ஸ் அது மாதிரி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டே 8 பார்க்காதவங்க இல்ல அதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்க்காதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், போய் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்ல பேசிக்கா என்னென்னலாம் எப்படிலாம் இருந்தா அது வந்து ஆர்டிகல்ஸ் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு? இங்கிலீஷ்ல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்துட்டு 26 லெட்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்சோனன்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 வரும். வவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கும். சோ வவல்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிற 21 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்சோனன்ட். ஓகேங்களா? சோ மீதி என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்கும்? பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஜே, கே, எல், எம், பி, கியூ, ஆர், எஸ், டி, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஜெட். இந்த 21மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்டிகல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு? ஏ, அண்ட் தி. ஓகேங்களா? இப்போ ஏ அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்சோனன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கான்சோனன்ட். சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கான்சோனன்ட்ல எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் நவுன் வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்சோனன்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடய நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ புக், கேட், டாக். சோ இப்போ பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இது வந்து சொன்னேன் பின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்சோனன்ட் சொன்னேனா? சோ இங்க பாருங்க பின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்சோனன்ட் நீங்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அ. அதே மாதிரி சி வந்து பாத்தீங்கன்னா என்னது? கான்சோனன்ட். ஓகேங்களா? சோ கான்சோனன்ட் வர இடத்துக்கு முன்னாடி அ. அதே மாதிரி இங்கேயும் டாகுக்கு முன்னாடி a dog. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ F வச்சு சொல்லலாமா? fish, a fish. G வச்சு சொன்னா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்சோனன்ட் வர இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பென்னு வச்சுக்கோங்க. இப்போ பென் வந்து என்ன சொல்லும்? a pen. This is a pen. So இந்த மாதிரியான
சென்டென்சஸ் வர இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்சனன்ட். இந்த இடத்துல இந்த நவுன் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? கான்சனன்ட் தான் வரும். ஓகேங்களா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு and வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வந்து மேக் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லிருந்தேன்? and வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா vowels தான் வந்து வரும்னு சொல்லியிருந்தேன். vowelsல இந்த A, E, I, O, U இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு vowels. vowels வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் வந்துட்டு vowelsல வரும்னு சொல்றேன். இப்போ apple, elephant, ice cream, orange. சோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வர இடத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடி and தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? and apple and elephant and ice cream and orange. ஏன் இங்க வந்து எல்லா இடத்துலயும் நம்ம வந்துட்டு and யூஸ் பண்றோம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த வேர்ட்ல ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு vowels தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? A, E, I, O, U அந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த நவுன் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? முதல் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா A ல ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? and வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சென்டென்ஸ் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. I like an orange. I like an orange. So இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நீங்க ஆர்டிகல்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியா வந்து ஏன்னா நம்ம யூஸ் பண்ற எல்லா சென்டென்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்ற ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதனால வருது? அந்த இடத்துல வந்து அந்த ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா? ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு Day 8லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் எல்லாமே சொல்லியிருப்பேன். எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாவே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க Day 8 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், போய் கண்டிப்பா பாருங்க. அது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு A and பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்? D வந்து பார்க்க போறோம். எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம D யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ there வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு place. there வந்து எங்க யூஸ் பண்றோம்? place வந்துட்டு வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். place, person and things. இதெல்லாம் வர இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? there வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ place அப்படின்னா நம்மளுக்கு எந்த இப்போ ஒரு டெம்பிள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊர் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ தமிழ்நாடு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்த சொல்லும் போது தமிழ்நாட்டிலே வந்து வேற ஏதாவது ஒரு பிளேஸ் நம்ம சொல்லும் போது இப்போ விழுப்புரம், பாண்டி. ஸோ இந்த மாதிரியான பிளேசஸ குறிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துக்கு முன்னாடி there தான் வந்துட்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு there தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? இப்போ சின்னதாவே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ the boy. boyன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை வந்துட்டு குறிக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு the வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? the ஹைதராபாத் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேஸ வந்துட்டு குறிக்குது.
ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ த ரோஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இந்த மாதிரியான வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம த வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுப்புற ஒரு சின்ன வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வராம இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.